எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற சேலமர்வு தொடரில் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட விடய ஆய்வு 2 என உத்தியோகபூர்வமாக அழைக்கப்படுகின்ற, நாங்கள் எளிமையாக கிரகித்தல் என சொல்லுகின்ற வினாத்தாளுக்கான முதலாவது செயலமர்வு. உண்மையிலேயே இது முதலாவது செயலமர்வு என்பதுதான் சரியானது. சரிதானே? நாங்கள் 2வது செயலமர்வு என்று சொல்லப்பட்டாலும் நாங்கள் பதிவிடப்பட்ட வினாத்தாளில் இதுதான் முதலாவது வினாத்தாள். இப்போ முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த வினாத்தாளினுடைய வடிவம், இதில் வினவப்பட்டிருக்கக்கூடிய வினா வடிவம், அதாவது பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியினதும் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. அதன் 2ஆம் பாகமாக தடித்த அச்சு எழுத்தில் உள்ள சொற்றொடர்களின் கருத்தை பந்தியுடன் தொடர்புபடுத்தி விளக்குக என்கிற இந்த வினாத்தாள் வடிவம், வினா வடிவம், வினாத்தாள் வடிவம் இல்லை, வினா வடிவம் நடைபெறுகின்ற கிரகித்தல் தொடர்பான எல்லா வினாத்தாள்களிலும் இடம்பெறுகிறது. சாதாரணமாக சட்டக்கல்லூரி ஆட்சேர்ப்பு, LLB, திறந்த பல்கலைக்கழகம் உட்பட திறந்த போட்டி பரீட்சைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைகளில் எல்லாம் கிரகித்தல் என்கிற ஒரு வினாத்தால் இடம்பெறுமாக இருந்தால் இப்படி ஒரு வினாவை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வினாவை நாங்கள் எப்படி அணுகப் போகிறோம் என்பது தொடர்பாக கொஞ்சம் பேசும். சரிதானே? நாங்கள் அணுகப் போகிறோம், இப்படியான ஒரு வினாத்தால நாங்கள் அணுகுகிற விதம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி 2 கேள்விகள் இருக்கு. பெரும்பாலும் இப்படி ஒரு வினாவரமாக இருந்தால் 5 புள்ளிகளை கொடுக்குற வளமே இருக்கு. சில பரீட்சைகளில் 4 புள்ளிகளை கொடுக்கிறார்கள், பெரும்பாலும் 5 புள்ளிகள் கொடுக்கிறார்கள். 5 புள்ளிகளை கொடுக்குறதுன்றது சாதாரணம் இல்லை. 1 புள்ளி வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த பரீட்சைகள். இதில் 5 புள்ளிகளுக்கு நாங்கள் 5க்கு 5 அல்லது 4 எடுத்துக்கொள்ள வேணுமாக இருந்தால் அது தொடர்பான அணுகும் வழிமுறைகளை பற்றி எங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்கவும். பந்தியின் கருத்தை இயன்ற அளவு பிரதானமான விடயங்கள் உள்ளடக்கி பிரதானமான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் உள்ளது. அப்போ அவரே அழுத்தி சொல்லுகிறார் பிரதான கருத்தை என்று சொல்லப்பட்டது. அவரே சொல்லுகிறார் பிரதான கருத்து. அப்போ அந்த பந்தியில பிரதான கருத்து தவிர துணை கருத்துக்களும் இருக்கும். இயன்ற அளவு சுருக்கமாக பிரதானமான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள். இங்கே தனி வாக்கியம் என்பதனுடைய பொருள் ஒரு எழுவாய் பயனிலை உள்ளதாக எழுத வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் தரப்பட்ட உரைப்பகுதியை எப்பவுமே நீங்கள் ஒரு 9 சொற்கள் ஆக குறைந்த இல்லை, ஆகக்கூடிய இல்லை 13 சொற்கள். சரி, அந்த 4 தான் அந்த வித்தியாசம். அந்த ரேஞ்சுக்குள்ள, அந்த வீச்சுக்குள்ள நீங்கள் வசனத்தை அமைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வரும். இது ஒரு வகையான முதலாவது பசங்க. பெரும்பாலும் அதற்கு 3 புள்ளிகளை கொடுப்பார்கள். 3 புள்ளிக்கு எழுதுறதுன்றது சின்ன வேலை இல்லையா? நீங்கள் செய்த பாகைக்குள்ள தெரியும். அடுத்தது தடித்த அச்செழுத்தில் உள்ள சொற்றொடர்களின் கருத்தை பந்தியுடன் தொடர்படுத்தி விளக்கு. அதில் இருக்கக்கூடிய சொற்கள் சில வேளைகளில் அது வேறு விதமான பொருளை தருவதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லி அதில் இருந்தது என்றால் இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. உண்மையில தேன் காதுக்குள்ள ஊத்தினா ஒருபோதும் இன்பமாக இருக்காது. தேன் காதுல வாய்ந்தால் அல்லது காதுல யாராவது தேனை ஊத்தினா இன்பமாக இருக்காது. அதனுடைய நேரடி பொருள் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். நேரடி பொருள் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஆனால் சொல்ல வந்த செய்தி அவர் அதை கேட்கும் போது, செவிமடுக்கும் போது மிகவும் இன்பம் அடைகிறார் என்பதாக இருக்கும். இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை என்கிற போது அந்த விடயத்தை செவிமடுக்கும் போது, அந்த விடயத்தை கேட்கும் போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார், மிக இன்பம் அடைகிறார் என்பதாக அதனுடைய பொருள் கூட நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். சரிதானே? இப்படி பல சொற்றொடர்கள், அந்த பாலிலே கழுவிய நெருப்பு துண்டம் போல என்று சொல்லி சில இடங்கள்ல இருக்கும். பாலிலே கழுவில நெருப்பு துண்டம் என்றால் சாதாரணமாக அதனுடைய பொருள்
மனசுல நினைச்சு பாருங்க, பாலில ஒரு நெருப்பு துண்டத்தை கழுவினா ரொம்ப கரியாகிவிடும், ஒரு கறிக்கட்டியா போயிடும். ஒரு நெருப்பு துண்டத்தின் மேல பாலை ஊத்தினா என்ன நடக்கும்? ஆனால் நாங்கள் அதை சொல்லுகிற பொருள் அவ்வாறு இல்லை. நாங்கள் சொல்லுகிற பொருள் என்னன்னா மிகவும் பிரகாசமாக நெருப்பு துண்டமே, அதாவது தணல் பிரகாசமாக இருக்கும் பாலில கழுவின நெருப்பு தணல் மாதிரி என்று சொன்னால், பாலில் கழுவின நெருப்பு தணல் ரொம்ப கறிக்கட்டியா இருக்கும் என்ற பொருள் அமைஞ்சிடும் நினைச்சா. ஆனால் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அப்போ அது அந்த பிரயோகிக்கப்படுகிற பொருளை உணர்ந்து அதை வேறு வார்த்தைகளில் வேறு விதமாக வேறு வியூகத்தில் அதை சொல்ல வேணும். அதில் இருக்கிற சொற்களை பயன்படுத்தி சொல்லாமல், அதுக்காக அதில் இருக்க சொல்லியே எழுதக்கூடாதுன்றது விதி அல்ல. சரி, இப்படி என்னதான் நான் தியரி சொன்னாலும், எப்படி நீந்தது என்பதை உங்களை கரையில் வச்சுக்கொண்டு எவ்வளவுதான் நான் விளங்கப்படுத்தினாலும் தண்ணிக்குள்ள இறங்காமல் அது புரியாது. இப்போ நான் சொல்லுகிற இந்த விதிகளும் அப்படித்தான். இப்படி செய்வோம், 13 சொற்கள் எழுதுவோம், 9 சொற்கள் எழுதுவோம், அல்லது அதனுடைய பொருளை இந்த மாதிரியா புரிஞ்சு கொள்வோம் என்று சொல்லி இதுதான் சொன்னாலும் அதை நாங்கள் செய்து பார்க்குற போது தான் அது மெல்ல மெல்ல புரியும். சரியா? அந்த வகையில் நாங்கள் இதில் இருக்கிற சில உரைப்பகுதிகளை பார்ப்போம். நாங்கள் வளமையாக ஒரு ஊடகத்தை படிக்கிற பழக்கம் உள்ள ஆக்கள், ஒரு ஒழுங்குமுறையில் படிக்கிறீர்கள். எங்கள் பழக்க வழக்கம் அவ்வளவு நேர்த்தியானது அல்ல என்பதனால நான் இதில் இருக்கிற முதலாவது உரைப்பகுதியை இப்போ உங்களோட கதைக்க போகிறது இல்லை. கதைப்பம் முதலாவது இப்போ கதைக்க போகிறது இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரி 12வது பார்ப்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் முடிவு எழுதி கொண்டு வந்திருப்பீங்க என்கிறதால நாங்கள் எதை பார்த்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்கு. சரி, இப்போ 12வது வினாவை பார்க்க போகிறோம். சரி, நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறோம். 2 வேலை செய்ய போகிறோம். முதலாவது இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக, எவ்வளவு தூரம் சுருக்கிலுமோ அவ்வளவு தூரம் சுருக்கி ஒரு தனி வாக்கியத்தில் எழுதப் போகிறோம். 2வது அதில் தடித்த எழுத்தினால தரப்பட்டிருக்கக்கூடிய தொடர், அந்த சொற்களினுடைய கூட்டம், சொற்றொடரினை பொருள் விளங்குமாறு இந்த பந்தியிலே அது என்ன பொருளில் தரப்பட்டிருக்கிறது, என்ன கருத்தில் தரப்பட்டிருக்கிறதுன்னு அந்த கருத்தை எழுத போகிறோம். சரி, இப்போ வாசிப்போம். கொஞ்சம் இங்கே வாசிக்கிறதுக்கு வசதியாக இப்படி நெருக்கிட்டாங்க, ஸ்பேஸ் விடாமல் நெருக்கமாக வச்சு வாசிப்போம். மிக பழங்காலத்தில் மரக்கட்டிடங்களில் பயன்படுத்தியுள்ள கைமரங்கள் பெரியன. இது அலங்காரம், நெருப்பின் போது எதிர்ப்பு தன்மை, பாரமான அமைப்பினால் கட்டடத்தின் உறுதி, வேலைப்பாடுகளை செய்வதில் உள்ள இடவசதி, நீண்ட கால உறுதி ஆகியவற்றை எதிர்பார்த்து செய்திருக்க வேண்டும். பெரிய கைமரங்களை இணைக்கும் போது சதுர வடிவில் வெட்டப்பட்டு நடுவில் ஓர் ஆப்பு மூலம் உறுதியாக்கப்பட்ட ஓர் மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது தானாவுக்கு பதிலாக காணா இருக்குது, நாங்கள் சரியா வாசிப்போம். பயன்படுத்தப்பட்டுள்ளது. கைமரங்கள் ஓவியங்களினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கைமரங்கள் ஓவியங்களினால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. பெரும்பாலும் வெளிப்புறம் நோக்கியுள்ள கைமரங்களின் நுனி கொம்புச்சுழி வடிவில் தேவ சுழிய எனும் பெயரினால் அறிமுகப்படுத்தி பல கட்டடங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மிக பழங்காலத்தில் மரக்கட்டடங்களில் பயன்படுத்தியுள்ள கைமரங்கள் பெரியன. இது அலங்காரம், நெருப்பின் போது எதிர்ப்பு தன்மை, பாரமான அமைப்பினால் கட்டடத்தின் உறுதி, வேலைப்பாடுகளை செய்வதில் உள்ள இடவசதி, நீண்ட கால உறுதி ஆகியவற்றை எதிர்பார்த்து செய்திருக்க வேண்டும். பெரிய கைமரங்களை இணைக்கும் போது சதுர வடிவில் வெட்டப்பட்டு ஓர் ஆப்பு மூலம் உறுதியாக்கப்பட்ட ஓர் மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. கைமரங்கள் ஓவியங்களினால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. பெரும்பாலும்
வெளிப்புறம் நோக்கியுள்ள கைமரங்களின் நுனி கொம்பு சுழி வடிவில் தேவசுழிய எனும் பெயரினால் அறிமுகப்படுத்தி பல கட்டடங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த உரைப்பகுதியில உரையாசிரியருடைய ஒரு அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கு. உரையாசிரியருடைய அபிப்பிராயமும் இந்த உரைப்பகுதியில கலந்திருக்கு. அது தவிர கூற்றுக்கள் அல்லது அவதானிப்புகள், அதாவது உண்மைகளும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மைகள் அல்லது விடயங்கள் இவ்வாறு உள்ளது என்று சொல்லி உள்ளதை உள்ளவாறு சொல்லுகின்ற விடயங்களும் இங்கே இருக்குது. உரையாசிரியருடைய அபிப்பிராயமும் ஒன்று இங்கே இருக்கிறது. சரிதானே? ஒரு அபிப்பிராயம், குறைந்தது ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இங்க உரையாசிரியருடைய அபிப்பிராயம் என்பதாக நீங்கள் இதை சொல்றீங்க. இங்க 5 வசனங்கள் இருக்குது இந்த உரை பகுதியில். முன்னுக்கு இருக்கிற சொல்லுங்க. இது முதல் வசனம் அபிப்பிராயம். எதை சொல்றீங்க? நெருப்பின் போது எதிர்ப்பு தன்மை, பாரமான அமைப்பினால் கட்டிடத்தின் உறுதி, வேலைப்பாடுகள் செய்வதில் இடவசதி, இது அவற்ற அபிப்பிராயம். சரி, இது அவருடைய அபிப்பிராயமாக இருக்கு. ஏன் அபிப்பிராயம் என்று சொல்றீங்க? ஏன்னா அவர் அப்படி சொல்றாரு. எப்படி? மிக பழங்காலத்தில் மரக்கட்டிடங்கள் பயன்படுத்தியுள்ள கைமரங்கள் பெரியன. அது சரி. இது அலங்காரம், நெருப்பின் போது எதிர்ப்புத்தன்மை, பாரமான அமைப்பினால் கட்டிடத்தின் உறுதி, வேலைப்பாடுகள் செய்தல் இடவசதி, நீண்ட கால உறுதியாக எதிர்பார்த்து செய்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. என்ன விடயத்தின் அவ்வாறு செய்திருக்கப்பட வேண்டும்? என்ன இந்த விடயத்தை பார்த்து என்ன செய்யப்பட்டிருக்குது? என்ன அவ்வாறு செய்யப்பட்டிருக்குது? இந்த அலங்காரம், நெருப்பின் போது எதிர்ப்புத்தன்மை, பாரமான அமைப்பினால் கட்டடத்துக்கு உறுதி ஏற்படுத்துவது, வேலைப்பாடுகளை செய்வதில் இடவசதி, நீண்டகால உறுதி ஆகிய விடயங்களை எதிர்பார்த்து இது செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவரோட அபிப்பிராயம் சொல்லுகிறார். அது கரெக்ட். நீங்க கண்டுபிடிச்சது அது மிகச்சரியான விடை. இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இது செய்திருக்க வேண்டும். இந்த இது செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்க விடயம். எது செய்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். செதுக்கல் கலை செய்திருக்க வேண்டும். சரி, வேறு விடைகள்? கைமரங்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கட்டிடத்தின் உறுதி என்றது ஒரு எதிர்பார்ப்பு. இது நெருப்பின் போது எதிர்ப்புத்தன்மை, அதுவும் அவற்ற ஒரு கருத்து தான். அதான் இது நீண்ட கால உறுதித்தன்மை. இது செய்திருக்க வேண்டும். சரிதானே? அதாவது இது மேலே சொல்லப்பட்ட விடயங்களை எதிர்பார்த்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்திருக்க வேண்டும். என்னென்ன விடயங்களை எதிர்பார்த்து செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அலங்காரம், நெருப்பின் போது எதிர்ப்பு தன்மை, ஆரமான அமைப்பினால் கட்டடத்தின் உறுதி, வேலைப்பாடுகளை செய்வதில் உள்ள இடவசதி, நீண்ட கால உறுதி, அதாவது நீண்ட கால நிலைத்திருத்தல் ஆகியவற்றை எதிர்பார்த்து செய்திருக்க வேண்டும். இப்ப நான் கேட்கிறது, எது செய்திருக்க வேண்டும்? மரக்கட்டிடங்களை பயன்படுது கைமரங்கள். சொல்லுங்க. பெரியதாக கைமரம் இருந்ததுக்குரிய காரணத்தை அவர் சொல்லுகிறார். கிரேட். அதாவது மிக பழங்காலத்து கட்டடங்களில் பயன்படுத்தியுள்ள கைமரங்கள் பெரியன. ஏன் பெரிய கைமரங்களை வச்சிருக்கிறாங்க? எத்தனை காரணங்களை எதிர்பார்த்து வச்சிருக்கிறாங்க? 5 காரணங்கள். 5 காரணங்கள். என்னென்ன காரணங்கள் என்று சொல்லுங்க. அலங்காரம் செய்வதற்கு,
நெருப்பின் போது அது நெருப்பில இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக, நெருப்பின் போது தாக்கு பிடிக்கக்கூடிய எதிர்ப்பு தன்மை. கட்டடம் உறுதியாக இருப்பது, பெரிய கைமரங்களை பயன்படுத்தினா கட்டடம் உறுதியாக இருக்கும். வேலைப்பாடுகளை செய்வதற்கு பெரிய கைமரங்கள் இருந்தா வசதி, இட வசதி இருக்கும். நீண்ட காலம் அவை நிலைத்திருக்கும். பெரிய கைமரங்களால் செய்தால் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஆகிய 5 விடயங்களை எதிர்பார்த்து கைமரங்கள் பெரியவையாக அமைக்கப்பட்டன என்று ஒரு கூற்று சொல்லப்பட்டால், அலங்காரங்கள் செய்வதற்கான வசதியையும், நெருப்பின் போது பாதுகாப்பு, கட்டடம் உறுதியாக இருத்தல், வேலைப்பாடுகளை செய்வதற்கான இடவசதி, நீண்ட காலம் நிலைத்திருத்தல் ஆகிய நோக்கங்களை அடைவதற்காக பழங்கால மரக்கட்டடங்களில் பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று சொல்லப்பட்டால், இந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, மறுதளிப்பீர்களா? ஏற்றுக்கொள்றீங்க. வேற விடைகள் யார்கிட்டையும்? இந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவோ மறுதளிக்கவோ முடியவில்லை. இந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவோ மறுதளிக்கவோ முடியவில்லை. ஏன்? இங்கு கைமரங்கள் பெரியவை என்பது உறுதியான விடயம். மிக பழங்காலத்துல கைமரங்கள், மரக்கட்டிடங்களில் பயன்படுத்திய கைமரங்கள் பெரியவை என்பது உறுதியான விடயம். ஆனால் 2வதாக சொல்லப்படுகிற விடயம், இது இந்த நோக்கங்களுக்காக செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவது, அது ஒரே ஆசிரியருடைய ஒரு அபிப்பிராயம். அது உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று சொல்லப்பட்டால் எங்களுடைய விடயம் என்னவா இருக்கும்? நிச்சயிக்க முடியாது. விளங்குதா? ஏன் நான் இப்படி இவ்வளவு தூரம் இதை பற்றி கதைக்கிறேன் சொல்லி நிச்சயிக்க முடியாது. சரி சரி, இந்த கூற்றில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ஆப்பு வடிவில் செய்யப்பட்டது. அதுதான் உண்மை. அது உண்மை. ஆப்பு வடிவில் செய்யப்பட்டது என்பது உண்மை. சரி, வேற? கைமரங்களின் நுனி கொம்பு சுழி வடிவில் தேவ சுழி எனும் அது ஒரு உண்மை. வேற? ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது, அலங்கரிக்கப்பட்டுள்ளன, அது உண்மை, பட்டுள்ளன சொல்றாரு. ஓகே, வேற? கைமரங்கள் இணைக்கும் போது சதுர வடிவில் வெட்டப்பட்டு. சரி, அப்ப இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற பிரதானமான கருத்து என்ன? பழங்காலத்தில் கைமரங்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள். இதுல சொல்லப்படுகிற பிரதானமான கருத்து என்ன? பழங்காலங்களில் கைமரங்களை சதுர வடிவில் வெட்டப்பட்டு ஒரு மூட்டு முறை, உறுதியாக்கப்பட்ட ஒரு மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழங்காலத்தில் திரும்ப சொல்லுங்க ஒரு கால். பழங்காலத்தில் பெரிய கைமரங்கள் சதுர வடிவில் வெட்டப்பட்டு நடுவில் உறுதியாக்கப்பட்ட ஒரு மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பழங்காலத்து மரக்கட்டடங்கள்ல பெரிய கைமரங்கள் நடுவில் சதுர வடிவில் வெட்டப்பட்டு உறுதியாக்கப்பட்ட ஒரு மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இதனுடைய பிரதானமான கருத்து என்கிறது அவருடைய அபிப்பிராயம். இதை தவிர வேறு அபிப்பிராயங்கள் சொல்வதற்கு தயாராக பிராங்க்லின் குணநாயகம் நீங்களா பேசுனீங்க? ஓகே, மற்றதெல்லாம் சார் அது இது அலங்கரிப்பு, அதெல்லாம் அது பிரதானமான கருத்து அல்ல. சரி, இப்போ விக்னேஸ்வரி, விக்னேஸ்வரி அவங்க பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. மைக்கில் அவங்கள்ட்ட கேட்போம். மற்ற ஆக்கள் அமைதியா இருக்கும். அவங்க போயிட்டாங்களா? இருக்கிறாங்க, சொல்லுங்க. இது டிஸ்கிரிப்ஷன் தானே, மற்றதெல்லாம் சார். சரி, இனி அவங்க விக்னேஸ்வரிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பிராங்க்லின்
எனக்கு கொஞ்சம் அமைதியாக ஒப்சர்வ் பண்ணுங்க. நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரு. விக்னேஸ்வரி பேசுறீங்களா? திலீபன் சொல்லுங்க, பேசுங்க. சார் இல்ல சார், கேளுங்க, நான் யோசிக்கிறேன். ஓகே, திலீபன் பேசுங்க. பழைய காலத்து கட்டடங்களில் உறுதியான தன்மைக்காகவும் நீண்ட கால பயன்பாட்டுக்காகவும் பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டது. பழங்கால கட்டடங்கள்ல உறுதியான தன்மை, நீண்ட கால நிலைத்திருக்கும் நோக்கில பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழங்கால கட்டடங்களில் உறுதியாக நிலைத்திருத்தல். வேற என்ன சொன்னீங்க? நீண்டகால பயன்பாட்டுக்காக பெரிய கைமரங்கள் பயன்படுத்த. இரண்டா சார், மிக பழைய காலத்துல இந்த அலங்கரிப்பு அதுகள் எல்லாம் பிறகு மனிதன் அந்த விருத்தி அடைஞ்ச பிறகு வந்தது என்றால் அதுகளை நான் தவிர்க்கணும் என்று யோசிச்சேன். தெரிய சரி சரி, இல்ல நாங்கள் எல்லாம் சரியா செய்ய தெரிஞ்சா வகுப்புக்கு வர தேவையில்லையே. யசிந்தன் பி யசிந்தன். வருங்காலத்தில் மரக்கட்டிடங்களில் உறுதியான மூட்டுகளுடன் அலங்கரிக்கப்பட்ட பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன. சரி, யசிந்தன் என்ற உரைப்பகுதியில எத்தனை உண்மைகள் சொல்லப்பட்டதாக நீங்க கருதுறீங்க? முதலாவது கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை. இரண்டாவது, கைமரங்கள் இணைக்கும் போது சதுர வடிவில் வெட்டப்பட்டு நடுவில் ஒரு ஆப்பு மூலம் உறுதியான மூட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது, கைமரங்களில் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாலாவது, அந்த வெளிப்புறம் நோக்கி உள்ள கைமரங்கள் நுனி கொம்பு சுழிய அந்த தேவசுழிய வடிவத்துல அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இருக்கு. 4 உண்மைகள் இருக்கு. சரி, இந்த 4 உண்மைகள்ல பிரதானமான கருத்தாக நீங்க எதை நினைக்கிறீங்க? முதலாவது, கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டது பிரதானமான கருத்து. அது உறுதியான மூட்டுகள் பயன்படுத்தினதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதும் தேவசுழி என்ற. பிறகு என்ன? ஓகே, இப்ப என்னென்ன விஷயம் சொல்லி கொண்டு வாரீங்க? சார், என்னென்ன விஷயம் சொல்லி கொண்டு வந்துட்டீங்க? அழகா சொன்னீங்களே. இப்ப கடைசியா என்ன குழம்புறீங்க? சொல்லுங்க. மரக்கட்டிடங்கள்ல பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரதான கருத்து. அதுக்கு அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக அந்த கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக மற்ற 3 கருத்தையும் சொல்லி இருக்கிறார். ஒன்று, பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டதை நியாயப்படுத்துறதுக்காக மற்ற 3 கருத்தை சொல்றாருன்றீங்க. எப்படி கைமரங்கள் பெரியதாக இருந்தது என்பதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற அடுத்த கருத்து என்ன? ஒன்று, மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது பெருசா இருந்தது என்பதை நியாயப்படுத்துறதுக்காகவா மூட்டை பயன்படுத்த வேண்டியிருக்கு? இல்ல, கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன்றதை நியாயப்படுத்துறதுல உறுதியான கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டதை நியாயப்படுத்துறதுக்கு உறுதியான மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது, அலங்கார வேலைப்பாடுகளும். அலங்கார வேலைப்பாடு இருந்தது. அலங்கார வேலைப்பாடு இருந்ததுன்னு சொல்லிட்டு பிறகு வங்காளி ஏதோ சொன்னீங்களே. அலங்கார வேலைப்பாடுகளும் தேவசுழி என்ற வடிவத்துல. தேவசுழியோ ஒரு அலங்கார வேலைப்பாடு இல்லையோ? அதுவும் அலங்கார வேலைப்பாடு தான் சார். ஆனா அந்த விசேடமாக நுனிய செய்யறதுக்கு நீங்களா கொம்பு சுழி என்றது தேவசுழிய வடிவத்துல என்று அது அலங்கார வேலைப்பாட்டுக்குள்ளே அடக்கினால் நல்லமா என்ற ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். சரி, ஓகே, நாங்க இப்படியே வச்சுக்கொண்டு அதுல சார் 2 கருத்து வந்து உறுதியான மூட்டு முறையும் அலங்கரிப்பு வேலைப்பாடுகளும் இருக்கு. சரி, அப்ப 3 கருத்துக்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது என்கிறது. சரி, நீங்க இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து கதைக்கிற நேரத்துல ஒரு தெளிவு கொண்டு வருது. என்ன, 3 விடயங்கள் இங்க இருக்குது. அந்த 3 விடயங்களையும் ரொம்ப சுருக்கமா ஒரு 3 சொற்கள்ல ஒவ்வொரு விடயத்தையும் உங்களால சொல்ல முடியுமா? சரி, ஆகுன்னா 4 சொற்கள்ல. ஒன்று, கைமரங்கள், பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு மரக்கட்டடங்கள். பழங்கால மரக்கட்டடங்களில் பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டது. 5 சொல் வந்துட்டது, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுவோம். அடுத்தது, அவை உறுதியான மூட்டு, அவைகள்ல உறுதியான மூட்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உறுதியாக மூட்டு இணைக்கப்பட்டிருந்தது. என்ன, அது நடுவிலே ஆப்பு, பிறகு சதுரமா வெட்டி, அதுக்கு இப்ப இந்த ஆணி வச்சு, இந்த கதையெல்லாம் வேண்டாம்.
உறுதியான மூட்டு முறை உண்டு, அதாவது மரங்கள் உறுதியாக இணைக்கப்பட்டது, பொருத்தப்பட்டது. இரண்டாவது விடயம். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவைகள்ல அலங்கார வேலைப்பாடுகளையும் கொண்டிருந்த. அப்ப பழங்கால மரக்கட்டடங்களின் கைமரங்கள் பெரியனவாகவும் உறுதியாக இணைக்கப்பட்டிருந்ததோடு அலங்கார வேலைப்பாடுகளையும் கொண்டிருந்தது என்று சொன்னால் நல்லா இருக்குமோ? சரி, இப்ப ஒரு சத்தியமான வார்த்தை பேசுங்க. நீங்க ஆரம்பத்துல வாசிக்கிற போது உங்களோட மனசுல பிரதானமான கருத்தாக இந்த பகுதி வேற இல்லையா? மற்ற பிள்ளைகளும் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லல. பழங்கால மரக்கட்டடங்கள்ல அலங்காரம், நெருப்பில் இருந்த பாதுகாப்பு, கட்டட உறுதி, வேலைப்பாடுகளை செய்யும் இடவசதி, நீண்டகால உறுதி என்பவற்றை கருத்துல கொண்டு பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பிரதான கருத்து போல ஒரு தோற்றம் வந்ததா? இல்ல, என்னன்னா சார், இப்ப உண்மையா பந்திய வாசிச்சு முடியும் மிகச் சுருக்கமான சுருக்கம், பழங்கால மரக்கட்டிடங்கள்ல பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்ட மட்டும்தான் வந்தது. பெரிய கைமரங்கள் இருந்தது என்பது சரி. ரெண்டாவது, அதுக்கு சமமான ஒரு உண்மை நீங்க ஒரு விடயம் சொன்னீங்க தானே, அதை நியாயப்படுத்துறதுக்காக அல்ல பெரிய கைமரங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதும். இரண்டாவது, அதனுடைய இன்னொரு சிறப்பு ஒன்று பெரிசாக இருந்தது, இரண்டாவது உறுதியாக இணைக்கப்பட்டிருந்தது, மூன்றாவது அழகியல் வேலைப்பாடுகளை அல்ல கலை வேலைப்பாடுகளை கொண்டிருந்தது. மூன்றாவது நீங்க விளங்கப்படுத்திக்கலாம் வந்தது. மூன்றாவது விடயமும் இரண்டாவது விடயமும் முதலாவதுக்கு எந்த வகையிலையும் குறையாத மூன்று உண்மைகள் இதுக்கு இருக்கு. தேவசுழிய என்பது ஒரு பெரிய உண்மை இல்லை, அது அலங்கார வேலைப்பாடுகளுக்கு அதுவும் உண்டு. என்ன அது நுனியில இருந்தா என்ன, நடுவில் இருந்தா என்ன, அது ஒரு உண்மை. அது மேல சொல்லப்பட்ட அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டு வந்த. அப்ப பழங்கால மரக்கட்டடங்களின் கைமரங்கள் பெரியவையாகவும் உறுதியாக இணைக்கப்பட்டும் அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டும் காணப்பட்டன என்று எழுதினால் பிரச்சனை முடிஞ்சா? இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுகிறோமா? எங்களுக்கு நாங்கள் தாய்மொழியில வாசிக்கிறது எல்லாவற்றையும் அச்சொட்டாக என்ன சொல்லுகிறது, அச்சொட்டாக என்ற வார்த்தையோட எனக்கு வேற விதமா, அதாவது பொருள் வேறுபாடு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்வதில் எங்கள்கிட்ட கொஞ்சம் விலகல் இருக்குது. என்ன கொஞ்சம் நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்களுக்கும் இடையில பொருத்தப்பாடே இல்லை அல்ல, நாங்கள் நிக்கிறதுக்கும் அதுக்கும் இடையில கொஞ்சம் தூரம் இருக்கு. ஆமாவா? தேங்க்யூ. அப்போ நான் நினைக்கிறேன், இப்படி நான் கதைச்சு கொண்டிருக்கிறதால யாராவது ரொம்ப ஐயோ நம்மளை கூட அறுக்கிறானே என்று சொல்லி ஃபீல் பண்றார்கள். சாரி, ஏன்னா நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்பது உங்களுக்கு காலம் சொல்லித்தரும். உண்மையில எங்கள்கிட்ட இந்த ரெண்டு தவறுகள் இருக்கிறது. எப்பவுமே ஒரு உரைப்பகுதியை தவறாக புரிந்து கொள்வது அல்லது பிரதானமானவை அல்லாத கருத்துக்களை பிரதானமானவையாக புரிந்து கொள்வது, பிரதான கருத்துக்களை ஏதோ ஒரு அது துணை கருத்தாக அல்லது அவசியமற்றதாக புரிந்து கொள்வது, இப்படியான ஒரு திரிவு எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு காரணம். ரெண்டாவது, ஒரு ஐயம் என்று சொல்லுகிறது, அவர் சொல்லுகிற பொருளில் இருந்து எங்களுடைய பொருள் வேறுபட்டு இருப்பது. இந்த உரைப்பகுதியை பொறுத்தவரையில் உங்கள்ட்ட அந்த ஐயம் இருந்ததை விட திரிவு இருந்தது, நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்த மற்றவர்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். சரி, அப்ப இங்க சொல்லப்பட்டிருந்தது மிக பழங்கால மரக்கட்டடங்களில் பயன்படுத்திய கைமரங்களினுடைய பண்புகளை பேசுவது இந்த உரையாசிரியருடைய நோக்கமாக இருந்திருக்கு. மிக பழங்கால மரக்கட்டடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள கைமரங்களின் பண்புகளை பேசுவது அவருடைய நோக்கம். அவர் 3 பண்புகளை முன்வைக்கிறார். ஒன்று, அவை பெரியவையாக இருந்தன. இரண்டாவது, உறுதியாக இணைக்கப்பட்டிருந்தன. மூன்றாவது, அவை அலங்கார வேலைப்பாடு அல்ல கலை வேலைப்பாடுகளை கொண்டிருந்தன என்கிற 3 பண்புகளை சொல்லுகிறார். ஆனா பெரியவை என்கிற முதலாவது பண்பை சொல்லுகிற போது அதனோடு அவர் தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். கைமரங்கள் பெரியவையாக இருந்ததுக்கு இந்த 5 விடயங்களும் காரணமாக இருந்திருக்கலாம் என்கிற அபிப்பிராயத்தை அவர் சொல்லுகிறார். அதாவது அலங்கார வேலைகளை செய்வதற்காகவும், நெருப்பின் போது பாதுகாப்பாக இருப்பதற்காகவும், பாரமான மரங்களை போட்டால் கட்டடம் உறுதியாக இருக்கும் என்றும், பெரிய மரங்களை போட்டால் வேலைப்பாடுகளை செய்வதற்கு இடவசதி இருக்கும்,
நீண்ட காலம் கட்டடங்கள் நிலைத்திருக்கும் என்கிற 5 நோக்கங்களை அடையும் பொருட்டு இந்த கைமரங்கள் பெரியவையாக இருந்திருக்கலாம் என்கிறது அவருடைய அபிப்பிராயம். அது அவர் சொல்லுகிற ஒரு உண்மை அல்ல, உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் அது அவருடைய அபிப்பிராயம். சரிதான். அப்போ 3 கூற்றுக்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுவதாக இருந்திருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு இந்த பந்தியை நாங்கள் புரிஞ்சு கொண்டோமாக இருந்தால் நாங்கள் ஒரு படி முன்னேறிட்டோம். இருந்ததை விட நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். சரிதானே? வேறும் ஏதாவது இப்படியான விடயங்கள் இருக்குதா என்று சொல்லி பார்த்துக்கோ. கொஞ்சம் தூரமா பார்த்துட்டு தொடக்கத்துல இருந்து வருவோம். என்ன சரி, 18வது உரைப்பகுதியை வாசிக்கிறேன். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள், தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்டபின் இருதரத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும் போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்கு உள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். அது இந்த தடித்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளை நாங்கள் பேசாம வந்துட்டோம். சரி, இதனுடைய சாராம்சத்தை பார்த்துட்டு நாங்கள் திரும்ப தொடக்கத்தில இருந்து தடித்த எழுத்தில் உள்ள விடயத்தை கதைப்போம். அது 2ஆம் கட்டமா வச்சுக்கொள்வோம். முதல்ல ஒவ்வொரு உரைப்பகுதிக்கும் சாராம்சத்தை பேசிக்கொண்டு அதுக்கு பிறகு அந்த தடித்த எழுத்துக்கு பொருள் சொல்ற வேலைக்கு போறோம்னா சரி. இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள், தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்ட பின் இருதரத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும்போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்குள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை ஆகியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். சரி, இப்போ இங்க இதை எழுத வந்த உரையாசிரியர் என்ன நோக்கத்தோடு எழுதுகிறார்? இது ஏன் இந்த உரைப்பகுதியை அவர் எழுதுகிறார்? நாங்கள் எக்ஸாம் பேப்பருக்கு இதை ஒரு பந்தியா போட்டு கதைப்போம் என்றதுக்காக. யார் பதில் சொல்றதை காத்திருக்கிறாங்க அப்படி பார்த்து தானே கேட்கணும். 45-21 என்று ஒருவர் இருக்கிறார், நல்ல பேர் வச்சிருக்காங்க. சரி சொல்லுங்க. ஒருத்தரும் வர இல்லையா? ஒருத்தரும் வராட்டி நான் தான் கூப்பிட உடம்பு என்ன செய்ய? அண்டன் ஜெகன்,
லண்டன் ஜெகனுடைய மக் ஒன்றில் இருக்கு. நீங்கள் பேசையில் ஒரு அட்னம் ஜெகநாதன் ஆர்வமாக தன்னார்வமாக வந்திருக்கார். அவரை கூப்பிடுவோமா? நிலாம்சன் நிப்பாட்டுங்க. ஜெகநாதன் பேசுங்க. அவர் வந்தவர் ஓடிட்டார். நிலாம்சன் நீங்கள் மைக்க சத்தம் போட்டு அவரை விரட்டிட்டீங்க. ஹலோ சார். ஓம் சொல்லுங்க. ரத்னம் ஜெகநாத். தொல்காப்பியத்தினுடைய அகப்பொருள் வந்து பாடுபொருள் எதை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும் அந்த பாடுபொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒழுக்கங்கள் வகைப்படுத்தப்பட்டு 5 திணைகளாக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தான் பிரதானமா சொல்ற மாதிரி பிரதானமான உள்ளடக்கம். நான் கேள்வியை கொஞ்சம் மாத்துகிறேன். இது ஏன் எழுதினார், என்ன எழுதினார் என்பதை 2வது கலப்பம். ஏன் எழுதினார்? தொல்காப்பியத்துடைய பாடு பொருளை கூறுற அதே வேளையில 5 திணைகள் எப்படி உருவான வெளிப்படுத்துறதுக்கா? கணேஷ் கே. பழங்கால மக்களுடைய வாழ்வியல் முறைமையை பழங்கால மக்களினுடைய வாழ்வை சொல்லுவது. சரி, பரவாயில்ல. யசிந்தன் பி. யசிந்தன் தொல்காப்பியத்தில் அகப்பொருள் இலக்கணத்தில் வெளிப்படுத்துகின்ற 5 மரபுகளை வெளிப்படுத்துவது. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம், அதாவது 5 திணை மரபுகளை, தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் பேசுகின்ற 5 திணை மரபுகளை சொல்லுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. சரி, என்ன சொல்றேன்? அந்த 5 மரபுகளுக்குள்ள எவ்வகையான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றத சாராம்சப்படுத்தி சொல்றேன். சரி, அப்போ இதை ஒரு சுருக்கமா சொல்லுவோமா? எத்தனை விடயங்களை இங்க சொல்லி இருக்கிறார்? எத்தனை பிரதானமான விடயங்களை சொல்லி இருக்கிறார்? அந்த தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்துக்குள்ள அந்த 5 திணைகளுக்குள்ளே முதலாவது சொல்றார் தமிழ் மக்களுடைய மனம் செய்து கொண்ட முறைமை, திருமண முறைமை. 2வது அவருடைய காதல் வாழ்க்கை. 3வது தலைவன் தலைவரியது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பங்க தோழியர்கள், தோழரும் தோழியும் அப்படி இவர்களை சேர்த்து விடுறது என்ற மாதிரியா. அடுத்தது சொல்றார் களவு புணர்ச்சியில் தலைவன் தோழி தலைவனை சோதிக்கும் முறைகள். அடுத்தது தலைவன் அந்த தனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் தலைவிய அடைவதற்கு செய்யற முயற்சி. அடுத்தது கதை வழியில வந்தா 2 வீட்டு பேரன்ஸும் அப்படி நடந்து கொள்வாங்க. பெற்றோர் அவ்வாறு இரு தரத்து பெற்றோரும் என்றா 2 தரப்பின் பெற்றோரும் அவ்வாறு நடந்து கொள்வார்கள். சொல்றாரு. அடுத்தது பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவனோட தலைவியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிக்கல என்னென்ன அட்வைஸ் எல்லாம் சொல்லி அடுத்தது அனுப்பி விடுவா. என்ன அவ்வாறு தலைவனிடம் கூறுகிற வாழ்க்கைக்கு இன்றைய மேல அறிவுரை. அடுத்தது காதலருக்குள்ள கலவை தோழி தாய்மாருக்கு குறிப்பாக உணர்த்துவது. இவையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு என்று சொல்றாங்க. இவ்வளவும் அந்த 5 மரபுகள்ல இருக்கு என்று சொல்லி சொல்றாங்க. 5 நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி 5 மரபுக்குள்ள இருக்கு. சரி, வேற யார் சாராம்சம் சொல்லுங்க. இது கொஞ்சம் கூடவா இருந்தா இல்லையா சிந்தன்? எப்படி சாராம்சப்படுத்த போறீங்க? சாராம்சப்படுத்துறேன்னா சார், அந்த விவரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது 5 நிலங்களுக்கு ஏற்ற வகையில் 5 மரபு வெளிப்படுத்தப்படுகின்றது. 5 நிலங்களின் ஒழுக்கங்களாக என்ன 5 நிலங்களினுடைய ஒழுக்கங்களாக. அப்ப ஏன் அந்த விடயத்தை விடுறீங்க? அதெல்லாம் முக்கியமானதுன்னு தானே சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு. அது அந்த விடயத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த 5 மரபு அல்லது 5 நிலங்களுக்கான ஒழுக்கங்கள் என்ற பொதுவான வேட்டை பயன்படுத்தும். இதுல சொல்லப்படுகிறது எல்லாமே அகப்பொருள். அகப்பொருள்ங்கிறது அந்த
என்ன சொல்லுகிறது, ஒரு காதல் உறவு அல்லது ஆண் பெண் உறவு சார்ந்த அகப்பொருள். அதே அவர் சொல்லுகிறார், அவர்கள் எவ்வாறு திருமணம் செய்து கொண்டார்கள், எவ்வாறு காதல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அதில் தோழன் தோழியினுடைய பங்கு என்ன இருந்தது, அவர்கள் களவாக செய்வதற்கு முன்பாக அவனுடைய உண்மைத்தன்மையை அப்படி தோழியும் தலைவியுமாக சேர்ந்து சோதிக்கிறார்கள். தனக்கு கஷ்டம் வந்தாலும் அப்படியாவது அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறார். பெற்றோர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி நடந்து கொள்ளினம், அது எல்லாம் சேர்ந்ததான் அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம் என்பது அவருடைய காதல் வாழ்க்கையை பேசுவார். அப்ப தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் சரிதானே? தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் 5 வகையாக எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களுக்கு ஏற்ப, அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 திணைகளாக பகுக்கப்பட்டு உள்ளன. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் அந்த ஒழுக்கங்கள் அல்லது அகம் சார்ந்த ஒழுக்கங்கள் அல்லது காதல் ஒழுக்கங்கள் என்று சொல்லியும் எழுதலாம். அவங்களுக்கு அதில் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தாம விட்டு வேறு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு சுதந்திரம் உண்டு சரிதானே? அப்ப தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் காதல் ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன சரிதானே? 5 திணைகளாக, அந்த ஒழுக்கம்தான் 5 திணை எனப்படும் என்றால் நாங்கள் 5 திணைகளாக பகுக்கப்பட்டிருக்கு என்றால் அதான் 5 திணை என்று தெரியும் தானே? இப்போ தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 திணைகளாக பகுக்கப்பட்டிருந்தன சரியா? அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த பண்பு அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதுதான் அகப்பொருள் பண்பு என்று சொல்லி அந்த பகுதியை கையை விட்டுட்டு போவோம். நான் தடித்த இடத்துல இருக்கக்கூடிய சொற்றொடருக்கு பொருள் சொல்ல இல்லை. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற 20 வினாக்களையும் பார்த்த பிறகு திருப்பி ஒருக்கா கதைக்க போகிறோம் என்கிற அடிப்படையில் நான் இனி தொடக்கத்தில் இருந்து வாரேன். உங்களை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி போயிட்டு திரும்ப முதலாவதுலேருந்து வரப்போகிறோம். இனி வருகிற நேரத்தில் நாங்கள் அதனுடைய தடித்த எழுத்துக்களை பற்றியும் ஒருக்கா பேசிக்கொண்டு வருவோம் சரியா? சரி, இப்போ முதலாவது பந்தியை நான் வாசிக்கிறேன். இலங்கையில் ஆயுர்வேத வைத்திய முறை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்து வந்த சிகிச்சை முறை பரம்பரையாக கடைபிடிக்கப்பட்ட தேசிய சிகிச்சை அல்லது சிங்கள வைத்திய முறையாகும். காலக்கிரமத்தில் ஆயுர்வேத முறையுடன் அது இணைந்து கொண்டதனால் அதன் தனித்துவத்தை இழந்து விட்டது. இருந்த போதிலும் இந்த முறையைச் சேர்ந்த சில சிகிச்சை வழிகளை கிராமங்களில் வாழும் வைத்தியர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனர். இந்த சிகிச்சை முறைகள் குடும்ப அங்கத்தவர் மத்தியிலேயே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய அந்தரங்கமே இந்த சிகிச்சை முறையின் அழிவுக்கு காரணமாகும். திரும்ப வாசிப்போம். இலங்கையில் ஆயுர்வேத வைத்திய முறை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்து வந்த சிகிச்சை முறை பரம்பரையாக கடைபிடிக்கப்பட்ட தேசிய சிகிச்சை அல்லது சிங்கள வைத்திய முறையாகும். காலக்கிரமத்தில் ஆயுர்வேத முறையுடன் அது இணைந்து கொண்டதனால் அதன் தனித்துவத்தை இழந்து விட்டது. இருந்த போதிலும் இந்த முறையை சேர்ந்த சில சிகிச்சை வழிகளை கிராமங்களில் வாழும் சில வைத்தியர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனர். இந்த சிகிச்சை முறைகள் குடும்ப அங்கத்தவர் மத்தியிலேயே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய அந்தரங்கமே இந்த சிகிச்சை முறையின் அழிவுக்கு காரணமாகும். சரி, இப்போ நாங்கள் கதைப்போம். இந்த உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற பிரதானமான கருத்துக்கள் எத்தனை இருக்கிறது? எனக்கு அந்த கருத்துக்களை சொல்ல தேவையில்லை. எத்தனை கருத்துக்கள் இருக்கிறது என்று யாரும் சொல்ல வாரீங்களா? ஜெகானந்த சொல்லுங்க. இதுல நான் பிரதானமா கருத்து சொல்லக்கூடியது இலங்கையின் எத்தனை கருத்துக்கள் சொல்லப்பட்டு? 3 விஷயம் சொல்லப்பட்டு 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3ஐயும் எனக்கு சொல்லுங்களேன். இலங்கையின் தொன்மையான வைத்திய முறை தேசிய முறை என்று சொல்லி கொண்டிருந்தது. ஓகே, தேசிய வைத்திய முறை அல்ல சிங்கள வைத்திய முறை என்பது இலங்கையின் தொன்மையானது.
பிறகு அதுக்குள்ள வந்து ஆயுர்வேத வைத்திய முறைன்றது வந்து இணைஞ்சு கொண்டது என்று சொல்லியும் இதனால இந்த தேசிய வைத்திய முறை அல்ல சிங்கள வைத்திய முறை அதனுடைய தனித்தன்மை இழந்தது என்பது இந்த 3 விஷயம் பிரதானமா தெரியுது. அது தனித்துவத்தை இழந்து விட்டது. ஆயுர்வேத வைத்திய முறையோட இணைஞ்சதால அது தனித்துவத்தை இழந்து விட்டது. தனித்துவத்தை இழந்து மிச்ச விஷயங்கள் அதுல இப்பவும் அந்த சிகிச்சை முறை இருந்து கொண்டிருக்கின்றது சொல்லப்படுது. அது அவ்வளவு முக்கியமான விடயமாக இல்லை. இப்ப இதுக்குள்ள நீங்கள் ஓகே கேலக்ஸி டேப் ஏ என்று சொல்லி ஒரு பேர் போட்டுக்கிறீங்க. உங்களோட பேரை சொல்லிட்டு பேசுங்க. கேலக்ஸி டேப் ஏ. ஓ உங்களோட பேரை சொல்லுங்களே. அடுத்த முறை வருகிற போது உங்களோட பேர் மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் உங்களோட பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய மாதிரி சொல்லுங்க. ஓ சொல்லுங்க. இதுல இருக்கிற விஷயம் சொன்னா ஆயுர்வேத வைத்திய முறை வந்து தனித்துவத்தை இழந்ததுக்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று அது இந்த ஆயுர்வேத வைத்திய இந்த இது அதாவது இந்த ஆயுர்வேத வைத்திய முறை தனித்துவத்தை இழந்ததா? இல்ல சார் அந்த இது அதாவது இந்த சுதேச வைத்திய முறை வைத்திய முறை வந்து அந்த தனித்துவம் இழந்ததுக்கான காரணம் ஒன்று ஆயுர்வேதிய வைத்திய முறையோட அது விலையில் இணைந்து கொண்டது. மற்றது வந்து அது குடும்ப ரீதியாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஒரு அந்தரங்கமாக பேணப்பட்டது. அந்தரங்கமாக பேணப்பட்டது. கிரேட் 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 நல்லா சொல்றீங்களே. சரிதானே? கிரேட் நல்லா வந்துருச்சு. இப்போ இலங்கையின் பாரம்பரிய வைத்திய முறை அல்லது தேசிய சிகிச்சை முறை அல்லது சிங்கள வைத்திய முறை 2 விடயங்களை அது அனுபவிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2 விடயங்களை அது அனுபவிச்சிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்ன விடயங்களை அது அனுபவித்திருக்குது என்று சொல்றீங்க? அது அந்த ஊர்கள் என்னவாக சொல்றீங்க? அதுக்கு நடந்த தீங்குகள் என்ன என்று சொல்றீங்க? எத்தனை தீங்கு நடந்தன்னு சொன்னீங்க? ஒன்று வந்து ஆயுர்வேத வைத்திய முறையோட இணைந்து கொண்டது இடையில. அதனால என்ன அதுக்கு நடந்த தீங்கு என்ன சொன்னீங்க? தனித்துவத்தை இழந்து தனித்துவம் இழந்தது ஒன்று. அடுத்தது அழிவுக்கு சென்றது, அழிவடைந்தது. அப்ப 2 துன்பங்கள் அதுக்கு நடந்திருக்கு. ஒன்று அது அடையாளம் தெரியாம போச்சு, தனித்துவத்தை இழந்ததுன்னா இதுதான் அதென்று தெரியாம அது போச்சுது. 2வது அழிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? அதுக்கு சொன்ன காரணம் ஒன்று ஆயுர்வேத வைத்திய முறை வைத்திய முறையோடு இணைந்ததாலும் அது குடும்ப ரீதியாக தனித்துவமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்தரங்கமாக அந்தரங்கம் ரகசியம், அந்தரங்கம் என்ற ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதாலும் 2 காரணங்கள் சொல்ல. காரணத்தை முதல் சொல்ல வேணுமா, துன்பத்தை முதல் சொல்ல வேணுமா? நாங்க வசனத்தை எழுதியக்கு இதை முதல் சொன்னா நல்லா இருக்கும். வசனத்தை எழுதல சார், நாங்க காரணத்தை சொல்லித்தான் துன்பத்தை காரணத்தை சொல்லி அதுக்கு நடந்த துன்பத்தை பயனிலையாக ஆக்கலாமே, அப்படித்தானே? சரி, அப்ப அப்படி ஒரு ஆக்கி போட்டு எனக்கு சொல்லுங்களேன், என்ன மாதிரி எழுதலாம்னு சொல்லி. அப்ப எழுவாயாக இதை வைக்க போறீங்க. எழுவாயாக அந்த காரணம், அதாவது இலங்கையில உள்ள தேசிய சிகிச்சை முறையான இலங்கையின் புராதன தேசிய சிகிச்சை முறை அல்லது சிங்கள வைத்திய முறை. இலங்கையின் புராதன சிங்கள வைத்திய முறை தேசிய சிகிச்சை என்று வைக்கலாம். சரி, சிகிச்சை. 2வதாக தேசிய சிகிச்சை முறையானது ஆயுர்வேத வைத்திய முறையுடன் இணைந்து கொண்டது. அந்த வைத்திய என்றதை எடுத்து விடுவோம், ஒரு சொல்ல கட் பண்ணி எடுத்து போடலாம். ஆயுர்வேத முறையுடன் இணைந்ததாலும் இணைந்து கொண்டு 2 சொல்லு வந்துடும். வேத முறையுடன் இணைந்ததாலும் மற்றது வந்து அந்த அந்தரங்கமாக குடும்ப ரீதியாக அது அந்தரங்கமாக பாதுகாக்கப்பட்டதாலும் அந்தரங்கமாக ரகசியமா தானே அந்தரங்கம் பாதுகாக்கப்பட்டாலும் அதன்
தனித்துவத்தை அது இழந்தது. இல்ல அதான் சொல்ல வேணாம், நாங்கள் சொல்லி போடுங்க இலங்கையின் அந்த வைத்தியம் என்று எழுவாய் போட்டுட்டோம். அப்ப ரெண்டாவது அது ஆயுர்வேத முறையுடன் இணைந்ததாலும் அந்தரங்கம் பேணும் பண்பினால அந்தரங்கம் பேணுவதாலும் தனித்துவத்தை இழந்தது, தனித்துவம் இழந்து அழிவடைந்தது. தனித்துவம் இழந்து அழிவடைந்தது. தனித்துவம் இழந்து விட்டது அழிவுக்கு காரணமாக இருந்த தனித்துவத்தை இழந்தது அழிந்தும் விட்டது. அப்ப தனித்துவம் இழந்ததுடன் அழிவடைந்தது. சரிதானே? தனித்துவத்தை இழந்ததுடன் அழிவடைந்தது. அப்ப ரெண்டு விஷயம். அதுக்கென்றிருந்த தனித்துவத்தை இழந்து விட்டது என்பதனுடைய பொருள் என்ன? உண்மையில தனித்துவத்தை இழந்து விட்டதுனால் அது இந்த ஒரு திரும்பி சொல்லுங்க. தனித்துவத்தை இழந்தது என்று சொன்னார்கள். அது அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எப்படியான பண்புகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு வைத்தியத்துறை வந்து வாய்ப்பு கொடுக்க பிளீஸ். அவங்க பேசினா ஒரு ஆள் பேசினால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேணும். எனப்பா பேசுறாங்க, சொல்லுங்க. அந்த தனித்துவம் தான் என்னன்னு சொல்ல வேணும் எனக்கு. திருப்பி அதையே திருப்பி சொல்றதா? சாப்பாடு என்னன்னு சாப்பாடு தான் இருந்து அது பசிவார நேரம் அள்ளி வாயில போடுற பொருள் என்று சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுங்க எனக்கு. அந்த தனித்துவம் என்ன? சிறப்புத்தன்மை. அதற்கென என்ன, அதாவது அதற்கென்று விசேடமாக அல்லது அதற்கென்று விசேடமாக காணப்பட்ட பண்புகள் அல்லது ஏனையவற்றில் அவதானிக்க முடியாமல் அதற்கு மட்டுமே உரித்தான பண்புகள். தனித்துவம் என்றால் வேறு யாரும் கூடாது. நாங்க அப்படித்தானே சொல்லுவோம். தனித்துவம் என்றது இந்த கருத்து என்ன? மற்றவர்களுக்கு இல்லாத இயல்பு, ஏனைய வைத்திய முறைகளுக்கு காணப்படாத அதற்கு மட்டுமே உரித்தான இயல்புகளை அது சொல்லுகிறது. அப்ப அதன் தனித்துவத்தை இழந்து விட்டது என்பது சிங்கள வைத்திய முறை தனக்கென கொண்டிருந்த விசேடமான இயல்புகள், தனக்கு மட்டுமே உரித்தான இயல்புகளை குறிப்பிடுகிறது. தனக்கு மட்டுமே உரித்தான இயல்புகளை குறிப்பிடுகிறது. அப்ப நாங்கள் இங்க ரெண்டு விடயத்தையும் பார்த்துட்டோம். முதலாவது இலங்கையின் புராதன சிங்கள வைத்திய முறை ஆயுர்வேத முறையுடன் இணைந்ததாலும் அந்தரங்கம் பேணும் பண்பினாலும் தனித்துவத்தை இழந்ததோடு அழிவடைந்தது. தனித்துவத்தையும் இழந்து அழிவடைந்தது. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் ஆயுர்வேத வைத்திய முறையுடன் இணைந்தவையும் அந்தரங்கம் பேணும் பண்பும் காரணமாக இலங்கையின் சிங்கள வைத்திய முறை தனித்துவம் இழந்ததோடு அழிவடைந்தது. எப்படி சொன்னாலும் சரி, ஒரு 12-13 சொற்களுக்கு மேற்படாமல் 3 விடயம் இருக்க வேண்டும். ஒன்று, இலங்கையின் சிங்கள வைத்திய முறைமை ஆயுர்வேத முறையோடு இணைந்தது, அந்தரங்கம் பேணப்பட்டது, அதனாலே அழிவடைந்தது. சரிதானே? அதன் தனித்துவத்தை இழந்து விட்டது. அதன் என்பது எதனுடையது? இலங்கையின் புராதன சிங்கள வைத்திய முறைமையானது தனக்கு மட்டுமே விசேடமாக உரித்தாக கொண்டிருந்த, தனக்கு மட்டுமே விசேடமான உரித்தாக கொண்டிருந்த, தனக்கு மட்டுமே கொண்டிருந்த விசேட அடையாளங்களை இழந்து போட்டது. அதாவது விசேட அடையாளங்களை இல்லாது ஒளிந்தது என்கிற வகையில பொருளமையுமாறு அடுத்த விடைக்கு எழுத வேண்டும். நீங்க இதுக்கு விடை எழுதுற போது இப்படி ஒரு கேள்வி வந்தால் அவர்கள் இப்போது இப்படியெல்லாம் நம்பர் போட்டு தருகிறார்கள், பயப்பட தேவையில்லை. இப்படி 1 என்று சொல்லி ஒரு 2 லைன்ல அதுக்குரிய சாராம்சத்தை எழுதிட்டு அடுத்த 3, 4, 5 லைன்கள்ல இப்படி 2வது விடைய எழுத வேண்டும். இப்போது அவர்கள் இலக்கம் போட்டு தான் கூடுதலாக தருகிறார்கள். இப்படி தராவிட்டாலும் நீங்கள் விடைய எழுத வேண்டும். சரிதானே? அப்போ நாங்கள் இதுவரைக்கும் வாசித்ததில்லை. இந்த பந்தியை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறது அந்த உரையாசிரியர் பேசுகிற அந்த அவருடைய பேச்சின் அல்லது அவருடைய எழுத்தின் நோக்கம் என்ன? அவர் இந்த உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? அருணை சொல்லுங்க.
இலங்கையின் ஆயுர்வேத வைத்திய முறை அழிவதற்கான காரணம் என்று சொல்லி. ஆயுர்வேத வைத்திய முறையா? கவனம். சாரி சார், தேசிய சிகிச்சை முறையும் சிங்கள வைத்திய முறை அழிவதற்கான காரணம். ஆயுர்வேத வைத்திய முறையை தவறுதலாக இங்க சிங்கள ஆயுர்வேத வைத்திய முறை என்பது அவர் பிந்தியது என்றார். அது சிங்கள மரபு அல்ல. சரிதானே? அதற்கு முன்பாக இருந்த தேசிய சிகிச்சை அல்லது சிங்கள வைத்திய முறை வழக்கொழிந்ததற்கான காரணங்களை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சிங்கள வைத்திய முறை, இலங்கையின் சிங்கள வைத்திய முறை வழக்கொழிந்ததற்கான காரணங்களை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் 2 காரணங்களை பேசுகிறார். அது தனித்துவத்தை இழந்தது, அழிவடைந்தது என்பதை நாங்கள் சுருக்கமாக வழக்கொழிந்தது என்று சொல்லலாம். 2 காரணங்களை சொல்லுகிறார். ஆயுர்வேத வைத்திய முறையுடன் இணைந்ததாலும் அந்தரங்கம் வேணும் பண்பினாலும் இலங்கையின் சிங்கள வைத்திய முறை வழக்கொழிந்தது. இதுதான் சுருக்கம். இலங்கையின் சிங்கள வைத்திய முறை என்பதை முன்னுக்கு போட்டு இலங்கையின் சிங்கள வைத்திய முறை ஆயுர்வேத முறையுடன் இணைந்ததாலும் அந்தரங்கம் பேணும் பண்பினாலும் வழக்கொழிந்தது. அது தனித்துவத்தை இழந்தது, அழிவடைந்தது எல்லாம் சேர்த்து வழக்கொழிந்தது என்று எழுதலாம். சரியா? கருத்தை தெளிவாக சொல்லிட்டோம். அதன் தனித்துவத்தை இழந்து விட்டது. இங்கே சிங்கள சிகிச்சை முறை அதற்கென உரித்தாக கொண்டிருந்த, தனக்கென விசேடமாக கொண்டிருந்த பண்புகள் இல்லாதொழிந்தமையை குறிப்பிடுகிறார் என்று விளக்கத்தை எழுதினால் அதற்கு உங்களுக்கு உரிய புள்ளி 3 புள்ளி எல்லாம் 3 புள்ளியை தருவேன். சரி, அடுத்த பந்தியை கொஞ்சம் வாசிக்குமா? சொல்லுங்க ஐயா. ஹலோ சார். ஓம் சொல்லுங்க. யகானந்த சார், இதுல சார் அந்த அழிந்து விட்டதுன்னு சொல்லி பாவிக்கிறதுல உண்மையில முரண்பாடு ஒன்று இருக்குதானே சார்? ஏன்னு சொல்லி சொன்னா, முதல்ல சொல்ற தனித்துவத்தை இழந்ததுன்ற உண்டு. அடுத்தது குடும்ப அங்கத்தவர் மத்தியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற இந்த வீடுகளை பயன்படுத்தி போட்டு விட்ட சொல்லி பாவிக்கிறார். உண்மையில என்னென்றால் அவர் அதுல ஒரு இலக்கண வலு ஒன்று இருக்குது. என்ன வலு என்று நினைக்கிறீங்க? இந்த உரைப்பகுதியில காணப்படுகிற ஒரு இலக்கண வலு ஒன்று இருக்கு. ரித்திகா ஒன் பண்ணி வந்தாங்க. இலக்கணம் உடனே அவங்க அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆயிருப்பாங்க போல. சொல்லுங்க, என்ன வலு இருக்கிறது? இலக்கணத்திலே 6 விதமான வலு வரலாம். நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன இதுல என்ன வலு இருக்குது? 6 விதமான இலக்கண வழக்குகள் வரலாம் என்று சொல்றோம் நாங்கள். திணை, பால் இப்படின்னு சொல்லி திணையில ஒரு வலு வரலாம், பால் வலு வரலாம், எண் வரலாம். எண் என்பது ஒருமையா பன்மையா, இடம் பெறலாம், தன்மை முன்னிலை படைக்க, இப்படி என்று சொல்லி அந்த வழுக்கள்ல இங்க ஒரு வலு இருக்குது. என்ன வலு இருக்குது இந்த உரைப்பகுதியில? அழகான கேள்வியா. தங்கி யகானந்தன். ஆம் சார், ஆமா. இதுல பொருள் வழி இருக்கிற மாதிரி தெரியுது. பொருள் வலு வேற மாதிரியாக நான் சொல்லுகிற 6 விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று திணை வேறுபாடு இருக்கும், 2வது பால் வேறுபாடு இருக்கும், 3வது எண், 4 இடம், 5வது காலம். சரிதானே? அப்ப எண்ங்கிறது ஒருமை பன்மை, அந்த விஷயத்தை சொல்லுகிறது. இதுல இருக்கக்கூடியது காலவலு இருக்குது. காலவலு என்று சொன்னது அறிந்து வைத்திருக்கின்றனர், பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்கிற அந்த 2 இடத்திலையும் ஒரு காலவலு இருக்குது. நாங்கள் வாசிக்கிற போது சில வேளைகள்ல அந்த வலு மனசுல படாவிட்டாலும், அதாவது நாங்கள் பொருளை புரிந்து கொள்ளுகிறோம், அதுல ஒரு வலு, கால வலு ஒன்று இருக்கிறது. என்ன சொல்லுகிறேன்? என்ன காலவலு என்று நினைக்கிறீங்க? நிகழ்காலத்தில் சொல்ற இறந்த கால செய்தியை பேசுகிற போது அவர் நிகழ்காலத்தை பிரயோகிக்கிறார். ஏனென்றால் அழிவுக்கு காரணமாக 2 விஷயம் சொல்லிட்டார். அது இழந்து விட்டது என்பதும் அழிவடைந்து விட்டது என்பதும் அவர் அது முடிஞ்ச காரியம். ஆனால் அதற்கான காரணத்தை சொல்லும் போது அது தனித்துவத்தை இழந்து விட்டது. ஆயுர்வேத முறையோடு இருந்ததால அது கண்டிருந்த விசேடமான பண்புகள், அதாவது தனியான அடையாளங்களை, அது கொண்டிருந்த தனியான அடையாளங்கள் அல்லது விசேட அடையாளங்களை அது தொலைத்து விட்டது. இருந்தாலும் இந்த முறையை சேர்ந்த சில சிகிச்சை வழிகள் கிராமங்களில் வாழும் சில வைத்தியர்கள் அறிந்து வைத்திருந்தேன்னா, கிராமப்புற வைத்தியர்களிடம் அந்த
அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்னா குடும்ப அங்கத்தவர்களுக்கு சொல்லி அதை பாதுகாத்து வந்தார்கள். அதன் காரணமாக அந்த சிகிச்சை முறை அழிவடைந்து போச்சு என்றால் அது பரவல் அடையவில்லை. அப்படி அவர்கள் தங்களின் குடும்பத்தில் இருக்கிறார்களுக்கு மட்டும் ரகசியமாக சொல்லி அதை அப்படியே பேணி கொண்டு வந்ததால் அது அழிவுக்கு காரணமாகும். அந்தரங்கமே இந்த சிகிச்சை முறையின் அழிவுக்கு காரணம் என்றால் அது வழக்கொழிந்து இல்லாமல் போனதுக்கு அதான் காரணம். சில வேளைகளில் அவர் அதை பிரயோகிக்கிறதுக்கு சில வேளை நுட்பமான காரணங்கள் இருக்கலாம் என்றால் இப்போதும் வெளித்தெரியாமல் எங்கேனும் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கான ஒரு நுட்பமாக அது இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லைகளை அவர் சொன்னது போல அந்த கால வலுவை அவர் மட்டும் அவதானித்திருக்கார். மறுபடி மற்றார்கள் அவதானிக்க இல்லை. உண்மையில் அது என்ன சொல்லுகிறது, சில கிராம வைத்தியர்கள்ட்ட அது இருந்தது, அவர்களும் அதை அந்தரங்கமாக பேணியதாலே அது அழிவடைஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் அது சில வேளை இப்போவும் இருந்திருக்கும் என்பது அதனுடைய பொருளாக இருக்கு. தங்கியோ ஜெகானந்தனை ஞாபகப்படுத்துறதுக்கு இது சொல்லுகிறது காலவழு. நீங்கள் சுருக்கம் எழுதுகிற போது இந்த மாதிரியான வழக்கள் இருந்தா புள்ளிகளை குறைப்பாங்க. அகிலகுமார் ஏதோ கேட்க வாரீங்களா? ஹலோ சார். ஓம் சொல்லுங்க. ஓம் சார், என்னன்னா அதுல சார் இருந்த போதிலும் சார் ஒரு வசனம் பாவிக்கிறார்ல சார். ஓ ஓ நல்லது. இணைப்பு சொல் ரொம்ப முக்கியமா பாருங்க. இன்னொரு விஷயத்தை கவனிக்க, இருந்த போதிலும் சரிதானே? இருந்த போதிலும் அந்த வசனம் அதுல என்ன என்றால் அந்த இருந்த போதிலும் என்கிற இணைப்பு சொல்லினுடைய பொருள் அது ஆயுர்வேத முறையோடு இணைஞ்சு தன்னுடைய அடையாளங்களை இழந்து போச்சு. இது பெரும்பான்மை வழக்கு. இது பெரும்பான்மை வழக்கு. ஆயுர்வேத முறையோடு தேசிய சிங்கள வைத்திய முறை இணைந்ததாலே அது கண்டிருந்த விசேட பண்புகளை அது தொலைத்து விட்டது என்பது அது ஒரு பொதுவாக நிகழ்ந்தது. இருந்தாலும் இருந்த போதிலும் அதாவது அது பெரும்பாலான போக்கில் நீங்க வெளிப்படையாக பார்க்கல அது அழிஞ்சு போனது போல அல்லது அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து போனது போல. அழிந்து போனதில்ல, அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து போனது. அப்படி இருந்தாலும் கிராமங்கள்ல சில வைத்தியர்கள் அது ஆயுர்வேத முறைக்கு புறம்பாக இதை பியூரா வச்சிருந்திருக்கிறாங்க, இதை சுத்தமா வச்சிருந்திருக்கிறாங்க. அப்படி வச்சிருந்தாங்க செய்த தவறு என்ன? அப்படி வச்சிருந்தாக்கலாம் ஆயுர்வேத வைத்திய முறையோட மிக்ஸ்ட் ஆகாம இதை தூய்மையா அது ஆயுர்வேத வைத்திய முறையோடு கலக்காமல் அது தனித்துவமாக கிராமங்கள்ல வைத்தியர்கள் அதை அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அந்தரங்கமாக வைத்திருந்தார்கள். அதனால அழிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டு விஷயம் இங்க இருக்குது. முதலாவது அதுக்கு வந்த தாக்கம் என்னன்னா, ரொம்ப அழகான கேள்வியா, தேங்க்யூ. இப்படி இப்படி கேட்டால்தான் நாம பாருங்க சும்மா இருக்கிற 6 லைனே எவ்வளவு நேரம் பேசுகிறோம். முதல்ல இருக்கிற விடயமாக சொன்னார்கள் இந்த சிங்கள வைத்திய முறை தனியா இருக்காம ஆயுர்வேதத்தை மிக்ஸ் பண்ணி வேலை செய்ய தொடங்கின உடனே அதுக்கு இந்த தனியான அதுக்கு மட்டுமே இருந்த அந்த விசேஷமான பண்புகள் இல்லாம போச்சு. இருந்தாலும் சில கிராமங்கள்ல இருந்த வைத்தியர் அதை தனியா வச்சிருந்தாங்க. ஆயுர்வேத முறையோட கலக்காமல் அவர்கள் அந்த சிகிச்சை வழிமுறைகளை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அது என்ன பிள்ளை செய்தனம் என்றால் சொல்லிக் கொடுத்தீங்க அதை அவர்கள் சொல்லுங்க. அந்த குடும்பாங்கத்தவர் மத்தியிலே பாதுகாக்கப்பட்டு வருது என்றால் அதை அழிஞ்சாண்டு எடுக்கலாம் இல்ல. அந்த ரெண்டு இடத்துல நான் சொல்றேன், சில வைத்தியர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனர், மத்தியிலேயே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதும் இந்த சிகிச்சை முறையின் அழிவுக்கு காரணமாகும் என்பதும் உங்களுக்கு கண்ட்ரடிக்ட் பண்ண இல்லையோ, முரண்பட இல்லையோ? பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அது அழிவடைய இல்லைத்தானே ஐயா? ஆனால் இந்த அந்தரங்கமே அல்லது இத்தகைய அந்தரங்கமே இந்த சிகிச்சை முறையின் அழிவுக்கு காரணமாகும் என்று சொல்லி சொல்றதன் மூலமாக இறுதியா அவர் என்ன முடிவுக்கு சொல்ற வார அழிஞ்சு போச்சா இருக்கா குடும்பத்தை கொண்டு போனாதான் அழிவு. அப்ப இதுல சொல்லப்படுகிறதால அந்த கண்ட்ரடிக்ஷன் இருக்கு. கிரேட். நீங்க அவதானிக்கிற நிறைய அப்சர்வ் பண்றீங்க. இந்த என்ன பிரச்சனைன்னா இந்த சிகிச்சை முறை குடும்ப அங்கத்தவர் மத்தியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அப்ப இப்பவும் இருக்குது போல என்று நாங்க சந்தேகப்பட. அடுத்த லைன்ல ஒரே அடி, அந்த அழிவுக்கு இதுதான் காரணம், அந்த அழிவுக்கு இதுதான் காரணம். இத்தகைய அந்தரங்க முறையில் அப்போ நாங்கள் பாஸ்டா எடுக்க விடும், அதை இறந்த காலமாக எடுக்க வேண்டி இருக்கு.
சரிதானே? அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. முதலாவது அது ஆயுர்வேத முறையோட பொதுவாக நடந்தது. தேசிய வைத்திய முறை அல்ல சிங்கள வைத்திய முறை ஆயுர்வேத முறையோட மிக்ஸ்ட் ஆகி அது இந்த தனியான பண்பு அதுக்கு மட்டுமே விசேடமாக இருந்த பண்புகளை அது இழந்து போச்சு. அப்பவும் கிராமத்தில் இருந்த வைத்தியர்கள் சில பேர் அந்த வைத்திய முறையை விசேஷமா அறிஞ்சு வைத்திருந்தாங்கள், வைத்திருக்கின்றனர் என்பதை நாங்கள் வைத்திருந்தார்கள். அது குடும்ப அங்கத்தவர்களுக்கு மட்டும் சொல்லி பாதுகாத்தார்கள். இவ்வாறு அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும், அதாவது தன்னுடைய பரம்பரைக்கு மட்டும் அல்லது தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் அப்படி இருக்குது சிலது. இப்பவும் அந்த ஆயுர்வேத வைத்தியம் அல்லது சித்த வைத்தியத்தை அப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். ஒருவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த பரம்பரை வைத்தியம். அப்ப அப்படி பாதுகாப்பதுதான் அந்த அந்தரங்கம், அந்த ரகசியமாக போனதுதான் இது இந்த அழிவுக்கு காரணம் என்றால் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. இல்லவே இல்லைன்னு நான் அழிஞ்சு போச்சு. அப்ப இங்க அவர் சொல்ல வருகிறது ஆயுர்வேத வைத்திய முறை இது சேர்ந்ததால் ஆயுர்வேத வைத்தியம் நாங்கள் இப்படி சொல்லுவோமே சிங்கள வைத்திய முறை அல்ல தேசிய சிகிச்சை முறை ஆயுர்வேத வைத்திய முறையோடு இழந்து வழக்கொழிந்து போச்சு. ஆனால் அப்பவும் கிராமத்துல சில பேர் தனியாக இதை சுத்தமா வச்சிருந்தாங்க, பியூரா வச்சிருந்தாங்க. அவங்க என்னதாங்கன்னா ஒரு தடவை அதை பரப்பையில அந்தரங்கமாக தனக்கு வேண்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. இதனால அது அழிஞ்சு போச்சு. சரி, பாதுகாக்கப்பட்டு வருகின்றன, அறிந்து வைத்திருக்கின்றனர் என்கிற 2 இடம் உங்களுக்கு குழப்பம். ஆனா இந்த புத்தகத்துல அப்படித்தான் இருக்கு. சரிதானே? அந்த புத்தகத்துல அப்படியே தான் இருக்கு. சரி, நாங்க இப்படி கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் கூடத்தான் கதைச்சு கொண்டு வரையில அதுக்குள்ள இருக்கிற சில நுணுக்கங்கள் எங்களுக்கு விளங்கும். அடுத்த பந்தியை வாசிக்கிற நேரங்கள் என்ன முதலாவதாக இதை வாசிக்கல என்பது இப்போ உங்களுக்கு புரியும். முதலாவதாக இதை வாசிக்காமல் நாங்கள் பழங்கால கட்டடங்கள்ல பயன்படுத்தப்பட்ட கைமரங்களை பற்றி ஏன் கதைச்சினாங்கள் என்று இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதை முதல் கதைச்சிருந்தா நல்லா போயிருக்கும், விளங்கி கொள்ள மாட்டேன். அப்போ எங்களை கொஞ்சம் ஃபோம் அப் பீட்டி செய்கிறது என்ன கொஞ்சம் பயிற்சி செய்துட்டு அடுத்ததுக்கு போகிறதுக்காக இந்த பகுதியை பேசுகிறேன். இப்படி ஆரம்ப வகுப்புல ஒரு 3-4 கொஞ்சம் விஷயம்தான் கதைப்போம். நீங்கள் என்னோட 1.5 மணி நேரமாக இதுவாக கதைச்சோம்னு சொல்லி என்ன பேசக்கூடாது. மெல்ல மெல்ல நடக்க தொடங்கின உடனே மரத நோட்டை போட்டிக்கு விடையில்லாத பிள்ளைய. சரிதானே? அழிவுக்கு வித்துட்டது என்று முடித்தால் பிள்ளையாசர் என்று ஓகே, ரொம்ப சரி. சரிதானே? அழிவுக்கு வித்துட்டது என்று சொன்னா ஓகே, அந்த 2 காரணங்களும் அழிவுக்கு காரணமானது அல்ல, அந்த 2 காரணங்களால் அழிவடைந்தது. அதில் சரி சரி. 2வது உரைப்பகுதியை போவேன். பொருளாதாரத்தினை மீட்சி அடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகளுக்கு ஆரம்ப பதிலிருப்புகளை உள்நாட்டு பொருளாதார செயற்பாடு காட்டத் தொடங்கியதுடன் வியாபார மனப்பாங்குகள் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேம்படுகின்ற பொழுது COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல், இலங்கை உட்பட அனைத்து நாடுகளினாலும் பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் விளைவான உலக பொருளாதாரத்தின் எறிவு செய்யப்பட்ட சுருக்கம் 2020 நாட்டில் பொருளாதார செயலாற்றம் மீது மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டியுள்ளன. ஒரு 6 வரி கூட இல்லை, ஒரு கொஞ்சம் இடைவெளியே சரி 6 வரி இருக்கு. 6 வரியில என்ன பேசுகிறாருன்னு திருப்பியும் இருக்க வாசிச்சு பார்ப்போம். பொருளாதாரத்தினை மீட்சி அடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகளுக்கு ஆரம்ப பதிலிருப்புகளை உள்நாட்டு பொருளாதார செயற்பாடு காட்டத் தொடங்கியதுடன் வியாபார மனப்பாங்குகள் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேம்படுகின்ற பொழுது COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல், இலங்கை உட்பட அனைத்து நாடுகளாலும் பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் விளைவான உலக பொருளாதாரத்தின் எறிவு செய்யப்பட்ட சுருக்கம் 2020 நாட்டில் பொருளாதார செயலாற்றம் மீது மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டியுள்ளன. இன்னும் கொஞ்சம் உங்களை வசதிப்படுத்துவதற்காக ஒரு ஃபெசிலிட்டேஷன் திரும்ப வாசிக்கிறேன். பொருளாதாரத்தினை மீட்சி அடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகளுக்கு ஆரம்ப பதிலிருப்புகளை உள்நாட்டு பொருளாதார செயற்பாடு காட்டத் தொடங்கியதுடன்
வியாபார மனப்பாங்குகள் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேம்படுகின்ற பொழுது COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல், இலங்கை உட்பட அனைத்து நாடுகளாலும் பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் விளைவான உலக பொருளாதாரத்தின் எறிவு செய்யப்பட்ட சுருக்கம் 2020 நாட்டில் பொருளாதார செயலாற்றம் மீது மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டியுள்ளன. சரி, உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை ஏன் எழுதுகிறார்? உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதுறதுன்னு நோக்கம் என்ன? ஏன் எழுதுகிறது? அகிலகுமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க, ஏன் எழுதுகிறேன் என்று சொல்லுவோம். சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்டா சார், 2020ஆம் ஆண்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கின தருணத்துல சார் கோவிட் தொற்று பரவல் காரணமாக கட்டுப்பாடுகளால் உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்தன்னு சொல்ல வர. உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சன்னு சொல்ல வர அப்படியா? ராஜதுரை பார்த்திபன், சரி, ஒரு வாய்ப்பு கொடுப்போம். மற்ற ஆக்கள் விக்னேஸ்வரி, அகிலகுமார் அமைதியாக அவதானித்துக் கொண்டிருங்க. பார்த்திபன் பேசட்டும். இது சார் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின் என்றதை பற்றி சொல்றேன். கோவிட்டுக்கு முன்னும் கோவிட்டுக்கு பின்னும். சரி, கோவிட்டுக்கு முன் அப்படி இருந்தது நிலைமை? கோவிட்டுக்கு முன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்ததா? சரி, கோவிட்டுக்கு முன்னுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. திடீரென ஏற்பட்ட கோவிட்டால அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு வித்துடுது. பொருளாதார வீழ்ச்சிக்கு வித்துட்டது. அப்போ மீட்சி அடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகள் என்று சொல்றாங்களே, மீட்சி அடைய செய்யப்பட்ட கொள்கை வழிமுறைகள் என்பதனுடைய பொருள் என்ன? வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தின் சார் மீட்சி அடை செய்கின்ற பொழுதுதான். பார்த்திபன்கிட்டே விடுங்க. அவர் இப்ப நாங்க ஒரு ஆளை பிடிச்சா விடுவேல, அவர் அப்படியே பிடிச்சு வச்சு அரெஸ்ட் பண்ணி ரொம்ப விசாரணை செய்து இனிமேல் அவர் மக்கே ஒன் பண்ண மாட்டேன்னு ஓடக்கூடியதா தான் செய்யறான். சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா பார்த்திபன். ஓகே, சொல்லுங்க. உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியில படிப்படியா ஏற்பட்ட முன்னேற்றம். படிப்படியா மீட்சி என்பதனுடைய பொருள் என்ன? வீழ்ச்சி என்ற பொருளாதார வீழ்ச்சியில இருந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிற. வீழ்ச்சியில இருந்து மேல வருகிறது தான் மீட்சி. இது எப்ப நடக்குது? இது ஆரம்பத்துல. அதான் இப்ப கோவிட்டுக்கு முன்னா பின்னா? கோவிட்டுக்கு முன். அப்ப கோவிட்டுக்கு முன்னு பொருளாதாரம் வளர்ச்சியா இருந்த என்று சொன்னீங்களே, நல்லா தான் இருந்த என்று சொல்லி. அந்த மீட்சி என்றதை நான் கவனிக்கிறேன். சரி, அப்ப என்ன நிலைமை இருந்திருக்குது? அதாவது வளர்ச்சிங்க ஆரம்ப கட்டம் சிறிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. நான் இந்த பந்திக்கு 2 பழமொழி சொல்லுகிறேன். மிக பொருத்தமான பழமொழி எதுவாக இருக்கும் என்று நீங்க சொல்ல வேணும். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது போல, மரத்தால விழுந்தவன மாடு ஏறி மிதித்தது போல. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது போல. வெண்ணெய் தாலி உடைஞ்சது போல என்று சொல்லுகிறது. பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த COVID-19 திடீரென பொருளாதார வீழ்ச்சிக்கு இரண்டாவது பழமொழிதான் பொருத்தம் சார். ஏன்பா? ஏற்கனவே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரத்தை மீட்சி அடைவது மெல்ல கையோண்டி எழும்ப மாடு திருப்பி மிதிச்சு விட்டுது. என்ன திருப்ப கோவிட் வந்து திருப்பவும்
பழைய நிலைக்கு போய் அப்ப ஏற்கனவே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்த மீட்சி என்பது என்ன கருத்துண்டா, கீழே விழுந்தவர் பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டிருப்பதற்கு பெயர் தான் மீட்சி. வளர்ச்சி என்கிறது இருந்த இடத்துல இருந்து மேல வந்தா வளர்ச்சி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும். அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது, சின்ன இல்லை. மீட்சி என்பது ஏற்கனவே விழுந்தவர் பழைய நிலைமையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தால் மீட்சி. பொருளாதாரத்தை மீட்சி அடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகளுக்கு ஆரம்ப பதிலிறுப்புகளை உள்நாட்டு பொருளாதார செயற்பாடு காட்ட தொடங்கியதுடன், என்ன ஆரம்ப பதிலிறுப்புகள் என்றா வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்கள், அந்த அதுக்குரிய ரியாக்ஷன் ஆரம்ப பதிலிறுப்புகள், அதாவது கொள்கைகள் மீட்சி அடைய செய்வதற்காக சில பொலிசியை அப்ளை பண்றாங்க, சில பொலிசியை பிரயோகிக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் என்ன செய்யுது, அதுக்கான ஆரம்ப சிம்டம்ஸ், அதாவது நீங்கள் மீட்சி அடைய செய்வதற்கு பின்பற்றுகிற கொள்கைகளுக்கான ஒரு 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 முளைக்கிற பருவம், என்ன ஒரு முளைக்கிற பருவமாக அது இருந்திருக்கு. அதாவது பொருளாதாரம் மீட்சி அடைய செய்வதற்கான சில நடவடிக்கைகளை இவை செய்யணும். அப்போ பொருளாதாரம் என்ன செய்யுது, அதுக்கான விளைவுகளை, ஆரம்ப விளைவுகள், சின்ன விளைவுகளை காட்டத் தொடங்கியதோடு வியாபார மனப்பாங்குகள் 2020ஆம் ஆண்டில் மேம்படுகின்ற பொழுது, நீங்கள் என்ன பொருள் கொள்றீங்க? வியாபார மனப்பாங்குகள் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேம்படுகின்ற பொழுது என்றால் அதன் கருத்து என்ன எடுத்துக்கொள்றீங்க? 2020 கொஞ்சம் வளர்ந்து வருது. திருப்பி சொல்லுங்க சிபோஜா. சார், அது 2020 தான் அந்த வியாபாரம், விழுந்த வியாபாரம் கொஞ்சம் வளர்ந்து வருது. வியாபார மனப்பாங்குகள் என்பது வெளிநாடுகள், சர்வதேச நாடுகளினுடைய முதலீடு, வர்த்தக நடவடிக்கைகள் சார்ந்து இலங்கைக்கு சாதகமான எண்ணம் தோன்றத் தொடங்குகிறது. சரிதானே? சர்வதேச நாடுகளினுடைய முதலீடு மற்றும் வணிகம் சார்ந்து இலங்கைக்கு சாதகமான மனப்பாங்கு அப்பொழுதுதான் ஏற்படுகிறது, மேம்படுகின்ற பொழுது. இப்ப ஏற்கனவே விழுந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக சில கொள்கைகள் நடைமுறைப்படுகிறது. அதுக்குரிய ஆரம்பமான முகிழ்ப்புகள், ஆரம்பமாக அந்த முளைவிடுகிற தன்மை அப்படி இருக்குது. அதே போல சர்வதேச நாடுகளினுடைய தொடர்புகளும் இலங்கையுடனான வர்த்தக முதலீட்டு தொடர்புகளும் மேம்பட தொடங்கிக்க இலங்கையின் பொருளாதாரத்தில் என்ன நடக்குது? திருப்பியும் மாடு மிரிச்சு, அப்படித்தானே? இப்ப விளங்குதா? மரத்தால் விழுந்தவன மாடு மிரிச்சதா அல்லது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்ததா? ரெண்டும் பொருத்தம், மிக பொருத்தம். எது? மரத்தால விழுந்தவன மாடு மிரிச்ச மாதிரி போச்சு. சரி, இங்கு மாடு என்று காட்டப்படுகிற 3 காரணிகள் அல்லது 2 காரணிகள் சொல்லப்பட்டது. என்ன காரணிகள்? இலங்கையினுடைய 2020 இலங்கையின் பொருளாதாரத்துக்கு என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லுங்க சுருக்கமா, ஒரு 3 சொல்லல. 2020 இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு மாறியது? மேலும் மேலும் வீழ்ச்சி அடைந்தது, உறுதியற்றதாகியது. மேலும் உறுதியற்றது, நிச்சயமற்ற தன்மைகளை கொண்டிருந்தது. அது உறுதியற்ற பொருளாதாரம். அப்ப மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டியதுன்னா ஏற்கனவே எப்படி இருந்திருக்குது? நிச்சயமற்ற தன்மையெல்லாம் ஏற்கனவே அது நிச்சயமற்றதாக தான் இருந்திருக்குது. விளங்குதுதானே? மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டியுள்ளது. மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை தூண்டிய எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது? 2. என்னென்ன காரணிகள்? கோவிட்-19, உலக நாடுகள்ல விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறை, கட்டுப்பாடுகளும். அவ்வளவுதானா விக்னேஸ்வரி? ரெண்டும். வேற காரணங்கள் யாராவது? உலக பொருளாதாரத்தின் நெறிவு செய்யப்பட்ட அதன் நெறிவு செய்யப்பட்ட
அது என்ன எறிவு செய்யப்பட்டது என்ன? ஏற்றுமதி இறக்குமதி. சொல்லுங்க ஜனபா. பிரதீபன் என் பிரதீபன் மிஸ்டர் என் பிரதீபன் அப்படி போவோம். பிரதீபன் இருக்கிறார், மிஸ்டர் என் பிரதீபன் என்று போட்டு வச்சுக்க. அதை விட்டு நீங்கள் 1 2 3 4 45 22 போட்டு வச்சிருந்தா நான் உங்களை எப்படி கூப்பிடுகிறது? உங்களோட பேரை நீங்கள் 1 2 3 4 45 31 MRK என்று போட்டு வச்சிருந்தா என்னென்று கூப்பிடலாம்? அடுத்த சேலமர்வு இப்படி இருக்காது. என்னோட பேர் இல்லாம வந்தா உள்ள விழாம நான் வெயிட்டிங் ரூம் போட்டு வச்சிருவேன். அதான் நான் இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்க வழிமுறை. முறைப்படி பேரோட வந்தால் மட்டும்தான் உள்ளுக்கு வரலாம். இல்லாட்டி வெயிட்டிங் ரூம் சிஸ்டம் போட்டு வச்சிருவேன், உள்ள விட மாட்டேன். பேர் பார்த்து ஐடென்டி கார்டு பார்த்து உள்ளுக்கு விட்ட மாதிரி தான் முழுவதா இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க பிரவீன். சார் அந்த ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு அப்படி வருமா? ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு வருமா? இது கேள்விக்கு நீங்க திருப்பி என்ன கேள்வி என்ன? சரி, சார் தெரிவு செய்யப்பட்ட சுருக்கம் ஏற்பட்ட சுருக்கம் ரெண்டும் ஒன்றா சார்? அதுதான் நான் சொல்றேன், கேள்விக்கு கேள்வி என்ன அந்த வேற என்ன மாதிரி கேட்கலாம். அவர் கேட்டதை விட நான் வேற மாதிரி கேட்கிறேன். சொல்லுங்க. பணவீக்கம். கலைவண்ணன் சொல்ல வார சொல்லுங்க. கலெக்சி டப்பே அவருடைய பேர் நல்ல பேர் சொன்னார், நான் மறந்துட்டேன். ஒன்றும் செய்யல, அவர் மாற்ற மட்டும் அப்படித்தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க. கலெக்சி டப்பே சொல்லுங்கப்பா. வரைவு செய்யப்பட்டது, வரைவாக அதை சுருக்கம். சரி, இப்ப நாங்கள் நாக்லாத் லீப்பா சரியாக உச்சரிக்கணும் தெரியல சார். எதிர்வு கூறப்பட்ட சார், எதிர்வு கூறப்பட்ட. கிரேட் கிரேட் கிரேட், தேங்க்யூ. அப்ப என்ன இத்தனை நாளா எங்க இருந்தாய்? என்ன மாதிரி என்மேல் வந்த மலைத்துளியே இத்தனை நாளா எங்க இருந்தாய்? எங்க இருந்தீங்க? முதல்ல சொல்லி இருக்கலாமே. எறிவு செய்யப்பட்ட இந்த எறிவு செய்யப்பட்டது முன்னரே கணிக்கப்பட்ட அல்லது என்ன எதிர்பார்க்கப்பட்ட, முற்கணிப்பு செய்யப்பட்ட, அந்த மாதிரியாக எறிவு செய்யப்பட்ட. உண்மையா எறிவு செய்யப்பட்ட என்ற வார்த்தை இங்க முக்கியமே இல்லை. அதாவது முன்னரே நான் முதலே சொன்னான் தானே அது நடக்கும் உண்டு, அந்த மாதிரி. உலக பொருளாதாரத்தின் சுருக்கம் இலங்கையின் பொருளாதார செயலாற்றத்தை மேலும் பாதித்தது. அப்ப நாங்கள் 2020ஆம் ஆண்டில் COVID-19 பரவல், கட்டுப்பாட்டு வழிமுறைகள், உலக பொருளாதாரத்தின் சுருக்கம் காரணமாக இலங்கையின் பொருளாதார செயலாற்றல் மேலும் பாதிப்படைந்தது. இதுதான் சுருக்கம். விளங்குதா? அந்த மேல சொல்லப்பட்டது என்ன? ஐயோ நாங்கள் நல்லா நாங்களப்போ அந்த நேரம் பார்த்து இந்த 3 சம்பவங்கள் நடந்து இவ்வளவுதான் விஷயம். விடயம் இவ்வளவுதான். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை கவனிங்க. சரியா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த சொல்லுங்க ஐயா. ஏன்னா சார் அந்த இலங்கை உட்பட அனைத்து நாடுகளோடு இருக்க சார். ஏன் சார் தனியா இலங்கை உலக பொருளாதாரம் சொல்லலாம் தானே? ஆனால் என்னென்றால் பாருங்க, நாட்டில் பொருளாதார செயலாற்றம் மீது, நாட்டில் பொருளாதார செயலாற்றம் மீது. அடுத்தது, பொருளாதாரத்தை மீட்சியடைய செய்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகளுக்கு ஆரம்ப பதிலிருப்புகளை உள்நாட்டு பொருளாதார செயற்பாடு காட்டத் தொடங்கியதுடன். அப்ப இங்க அவர் யாரை பற்றி பேச வாரார்? யார் பிரதான கதாபாத்திரம்? யார் இந்த படத்துல ஹீரோ? இலங்கை. இலங்கை. இலங்கை உட்பட அனைத்து நாடுகளாலும் பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள். இங்க சுருக்கம் என்ன? இலங்கையில இலங்கை மற்றும் உலக நாடு எல்லாரும் கட்டுப்பாடு வழிமுறையை பின்பற்றின வேண்டும், அதுக்குள்ள உள்ளடக்கம் இருக்குது. ஆனால் உண்மையில என்னன்னா COVID-19
COVID-19 தொற்று பரவல். சரி, அதில் நோய் தொற்று பரவல் என்று போடுவோம், பரவாயில்லையா, ஒரு சொல்லு போனா போட்டும். COVID-19 நோய் தொற்று பரவல். அடுத்தது கட்டுப்பாட்டு வழிமுறைகள். கட்டுப்பாட்டு வழிமுறைகள். மூன்றாவதாக மற்றும் எப்பவும் கடைசி விஷயத்துக்கு முன்னுக்கு தான் அண்ட் போட வேணும். அந்த அண்ட் தான் மற்றும். சரிதானே, தமிழ்லையும் அப்படித்தான் சொல்ல வேணும். 4-5 விடயம் சொன்னா கடைசிக்கு முன்னுக்கு தான் மற்றும் போட வேணும். இந்த மற்றும் பயன்பாட்டை பற்றி நாங்கள் பிறகு இன்னும் விளக்கமா பார்ப்போம். அடுத்தது உலக பொருளாதாரத்தின் சுருக்கம். சரியா, இப்ப 3 விஷயம்: COVID-19 நோய் தொற்று பரவல், கட்டுப்பாட்டு வழிமுறைகள், உலக பொருளாதாரத்தின் சுருக்கம் காரணமாக 2020 நாட்டின் பொருளாதார செயலாற்றம் மேலும் நலிவடைந்தது அல்லது பாதிக்கப்பட்டது. விளங்க சொல்லப்பட்டது. அந்த மேல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இந்த பொழுது என்பதில் இருந்து பொருளாதாரத்தினை என்று ஆரம்பிக்கிற அந்த பகுதி என்ன? உள்நாட்டு பொருளாதாரம். இதனுடைய தீவிரத்தன்மையை காட்டுவதற்காக முன்னர் இருந்த நிலைமையை அவர் சொல்றாரு. ஐயோ, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மெல்லமா எழும்புவோம் என்று பார்க்க இந்த கோவிட் வந்ததுப்பா. சரிதானா, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு மாதிரி பிளான் பண்ணி வடிவேல் சொன்ன மாதிரி கொள்கை வழிமுறைகளை செய்து அதுக்கு இந்த அப்பதான் முளைக்க தொடங்கிக்குள்ள ஆரம்ப பதவிப்புகளை காட்ட தொடங்கி, அதை விட வெளிநாட்டார்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட பக்கம் திருப்பி COVID-19 வந்து அதால எல்லாரும் கட்டுப்பாட்டு வழிமுறையை பின்பற்றி உலக பொருளாதாரம் சுருங்கி எங்களுக்கு இன்னும் கஷ்டம் வந்து விளங்கிச்சோ விளங்கலையோ சார்? அதுல 3 காரணமா 2 காரணமா? உண்மையில 3 காரணம் எழுதினா குற்றம் இல்லை. என்னென்றா COVID-19 பரவல் என்ன, அடுத்தது கட்டுப்பாட்டு வழிமுறைகள், அதாவது நோய் தொற்று பரவியதாலும் அதற்கான கட்டுப்பாட்டு வழிமுறைகளாலும் ஏற்பட்ட உலக பொருளாதாரத்தின் சுருக்கம். உண்மையில அடிச்சு சொன்னா ஒரு காரணம், அடிச்சு சொன்னா அதாவது உலக பொருளாதார சுருக்கம். நாங்கள் COVID-19 தொற்று பரவல், கட்டுப்பாட்டு வழிமுறைகள், அதன் விளைவான உலக பொருளாதாரத்தின் அறிவு செய்யப்பட்ட சுருக்கம் பார்க்கணும் நாங்கள். மற்றும் அதையும் அதனால ஏற்பட்ட பொருளாதார சுருக்கமும் என்று சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்ல உரிய ஆசிரியர் விரும்புகிறார். முன் சொல்லப்பட்டவற்றை காரணமாக, அல்லாட்டி மற்றும் என்ற வார்த்தை அவர் போட்டிருக்க மாட்டார். பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகளின் விளைவாக உலக பொருளாதாரத்தின் அறிவு செய்யப்பட்ட சுருக்கம் என்று சொல்லியிருப்பேன். பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகளின் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் என்று சொல்லல. அவர் அப்படி சொல்லல. கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அந்த கட்டுப்பாட்டு வழிமுறைகளால் ஏற்பட்ட பொருளாதார சுருக்கம். அப்ப கட்டுப்பாட்டு வழிமுறைகளை ஒரு காரணமாக அவர் சொல்ல ஆசைப்படுகிறார். புரியுதா அந்த மற்றும் சொல்றது? இந்த கருத்து அந்த சொற்கள் அங்க இருந்த போதிலும் மேல முதலாவது சொன்னீங்க உண்டு, சரிதானே? அதே போல நீங்க இந்த மற்றும் என்கிறதை இவர் அடிக்கிறது காரணம் பாருங்க. கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் விளைவான உலக பொருளாதாரத்தின் அறிவு செய்யப்பட்ட சுருக்கம். கட்டுப்பாட்டு வழிமுறை ஒரு காரணமாக சொல்ல அவர் விரும்புகிறார். அத்தோடு கட்டுப்பாட்டு வழிமுறையினால் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பை இன்னொரு காரணமாக சொல்ல விரும்புகிறேன். சரியா? இப்போ COVID-19 பரவல், நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகள், உலக பொருளாதாரத்தின் சுருக்கம் என்பவை இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் பாதிப்படைந்தது. மேல சொன்னோம்னா இலங்கை பொருளாதாரம் மீட்சி அடைய ஆரம்பித்த போது, இலங்கை பொருளாதாரம் மீட்சி அடைய ஆரம்பித்த போது 2020 என்று தொடங்கலாம். 2020 இலங்கை பொருளாதாரம் மீட்சி அடைய ஆரம்பித்த போது COVID-19 நோய் பரவல், கட்டுப்பாட்டு வழிமுறைகள், உலக பொருளாதார சுருக்கம் காரணமாக அது மேலும் பாதிப்படைந்தது. வளர தொடங்கிய இந்த 3 காரணங்களால் அது பாதிப்படைந்தது. எப்போது? 2020 என்று தொடங்கினா நல்லா இருக்கும். புரிஞ்சதா? என்னப்பா? சார். ஓகே.
தேங்க்யூ. அப்போ நாங்கள் சொன்ன நேரத்தை விட கூட பேசி கொண்டிருக்கிறபடியால் நான் மெக்க நிப்பாட்டிட்டு 2 அபிப்பிராயங்களுக்காக உங்களோட 2 நிமிஷம் பேசிட்டு நிறைவு பெற போகிற நம்ம இந்த அளவில் ஒளிப்பதிவில் விடைபெறுகிறோம். சரியா? தொடர்ந்து பேசுவோம்.